கர்நாடகாவில் பாரதிய ஜனதா கட்சியின் மாவட்ட நிர்வாகி தனது ஆதரவாளர்களோடு பெண் ஒருவரை நிர்வாணமாக நடனம் ஆட வைத்து ரசித்த வீடியோ காட்சி பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. பாரதிய ஜனதா கட்சியின் பீகார் மாவட்ட செயலாளர் பப்புவல் உள்ளிட்டோர் நடனத்தை கண்டு ரசிக்கும் காட்சி வீடியோவில் பதிவாகியுள்ளது. நடனமாடி அந்த பெண் விருந்து நிகழ்ச்சிக்காக மகாராஷ்டிரத்திலிருந்து அழைத்து வரப்பட்டதாக தெரிகிறது. இந்த நடனத்தை பெண்களும் பார்த்து ரசித்த கொடுமை அனைவரையும் வேதனை அடைய செய்துள்ளது. பெண்ணை நிர்வாணமாக நடனமாட வைத்த பாரதிய ஜனதா நிர்வாகி உள்ளிட்டோர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பல்வேறு கட்சியினரும் வலியுறுத்தியுள்ளனர். கர்நாடகாவில் பெண் ஒருவரை நிர்வாண நடனம் ஆட வைத்து பார்த்து ரசித்த காட்சி பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்து கூடுதல் விவரங்களை பெங்களூரு செய்தியாளர் செந்திலிடம் கேட்போம். செந்தில், இந்த வீடியோ காட்சியில் நிர்வாண நடனத்தை கண்டு ரசித்தவர்கள் யார் யார் அப்படின்ற தகவல்கள் ஏதாவது கிடைச்சிருக்கா? சரண்யா, கர்நாடக மாநிலத்தில் உள்ள பீதர் மாவட்டம். இந்த மாவட்டத்தோட பாரதிய ஜனதா கட்சியோட மாவட்ட செயலாளராக இருப்பவர் பாபுவலி. இவர் சமீப காலமாக மகாராஷ்டிரா மாநிலத்திலிருந்து சில அழகியல் அழைத்து வந்து ஆங்காங்கே நிர்வாண நடனத்தை நடத்தி வருகிறார் என்ற ஒரு குற்றச்சாட்டு எழுந்தது. இந்த குற்றச்சாட்டிற்கு ஆதாரமாக இன்று ஒரு காணொலி தொகுப்பு வெளியிடப்பட்டது. இதுல பல அதிர்ச்சியூட்டும் விஷயங்கள் இருந்தன. அதுல என்னன்னா, இவர் மாவட்ட செயலாளரான பாபுவலியுடன் சில பெண் பாரதிய ஜனதா நிர்வாகிகளும், அது மட்டும் இல்லாம பீதர் மாவட்டத்தோட சில பாரதிய ஜனதா நிர்வாகிகளும் அதுல அனைவரும் ஒரு வீட்டுல உட்கார்ந்துகிட்டு நிர்வாண நடனத்தை கண்டு ரசித்தது போல ஒரு காணொலி காட்சி வெளியாகியுள்ளது. இது கர்நாடக மாநிலம் முழுவதிலும் பெரும் அதிர்வலையை தற்பொழுது ஏற்படுத்தியுள்ளது. இதனிடையே இந்த காணொலி தொகுப்புல இருப்பது நான் இல்லை என்றும், இது தன்னை பழிவாங்க தனது எதிரிகளால் உருவாக்கப்பட்ட ஒரு பொய்யான காணொலி தொகுப்பு என்று பாபுவலி தெரிவித்துள்ளார். மேலும் இதையே வைத்து இந்த மாதிரி வீடியோ காணொலியை தயாரித்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பீதர் மாவட்ட கண்காணிப்பு ஆணையரிடம் அவர் புகார் தெரிவித்துள்ளார். ஆனால் இந்த காணொலி தொகுப்பில் இருப்பது அவர்தான் என்று அனைத்து எதிர்கட்சிகளும் குற்றச்சாட்டு வருகின்றன. அது மட்டும் இல்லாமல் உடனடியாக அவரை மாவட்ட செயலாளர் பதவியிலிருந்து நீக்க வேண்டும் என்று, அவர் கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பல்வேறு தரப்பு கட்சியினரும் கருத்து தெரிவித்து வருகிறார்கள். கர்நாடகம் முழுவதிலும் அவருக்கு எதிராக ஆர்ப்பாட்டங்கள் வெடிக்க தொடங்கியுள்ளன. செந்தில், அந்த காட்சி பதிவில் இருப்பது தாம் இல்லை என்று பாபுவல் கூறியிருக்கிறதா நீங்க சொல்லியிருக்கீங்க. இந்த பெண்ணை நிர்வாண நடனம் ஆட வைத்தவர்கள் மீது நடவடிக்கை ஏதாவது இதுவரை பதிவு செய்யப்பட்டிருக்கா? வழக்கு ஏதாவது பதிவு செய்யப்பட்டிருக்கா? இந்த காணொலி தொகுப்பு வெளியாகியதிலிருந்து அனைத்து கட்சியினரும் இதற்கு எதிராக கடுமையான விமர்சனங்களை செய்து வந்த போதிலும் பாரதிய ஜனதா கட்சி தரப்பிலிருந்து இதுவரை இதற்கு எதிராகவோ அல்லது ஆதரித்தோ இதுவரை விளக்கம் அளிக்கப்படவில்லை. ஆனால் பாரதிய ஜனதா தரப்பில் விசாரிக்கப்பட்ட போது அவர்கள் இது பொய்யான ஒரு காணொலி தொகுப்பு தான் என்று அவர்கள் விளக்கம் கொடுத்து வருகின்றனர். கூடிய விரைவில், அதாவது நாளை அல்லது நாளை ஒரு நாள் இதை பற்றி விளக்கம் அளிப்பதற்காக செய்தியாளர் சந்திப்பை ஏற்பாடு செய்யப்படும் என்றும் தெரிய வந்துள்ளது. ஆனால் தற்பொழுது வரை பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து பாபுவலிக்கு எதிராக எந்த நடவடிக்கையும் தற்பொழுது எடுக்கப்படவில்லை. அவருக்கு எதிராக எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படாததை கண்டித்து பல அரசியல் தலைவர்கள் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். உடனடியாக பாபுவலியை மாவட்ட செயலாளர் பதவியிலிருந்து நீக்க வேண்டும் என்றும், அவருக்கு எதிராக கடுமையான நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்று பல பெண் அமைப்பினரும் பல அரசியல் கட்சியினரும் இவருக்கு எதிராக குரல் கொடுத்து வருகின்றனர். சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கும் இந்த வீடியோ குறித்த உங்களோட இந்த உடனடி தகவல்களுக்கு நன்றி செந்தில்.